என் உயிரின் உயிர்கொள்ளி நீயோ. பாகம் 12. வந்த வேலை இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு சங்கரும் மஞ்சரியும் நினைக்கவே இல்லை. விடிந்ததும் அந்த வீடியோல இருந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அட்ரஸ்க்கு போனாங்க 2 பேரும். அங்க இருந்தவன் வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு கால் டாக்ஸி டிரைவர். அவனை பிடிச்சு மிரட்டி விசாரிச்சதுல அவன் உண்மையை சொல்லிட்டான். இதோ அவன் எங்க வந்து உண்மையை சொல்றனாலும் நான் சொல்றேன் அப்படின்னதுனால அவனை கூட்டிட்டு சித்தார்த் கிட்ட போயிட்டு இருந்தாங்க மஞ்சரியும் சங்கரும். சித்தார்த் வீட்டுக்கு சென்ற சித்தார்த்துக்கிடம் எல்லா உண்மையும் சொல்லி அந்த டிரைவரும் வீடியோல இருந்தது தான் தான் அப்படின்னும் சங்கரி தான் இந்த மாதிரி செய்ய சொன்னான் அப்படிங்கறத டிரைவர் சொன்னதுமே சித்தார்த்து அதிர்ச்சியில டிரைவரோட சட்டை பிடிச்சு அடிக்க போயிட்டான். அதை தடுத்து நிறுத்தின மஞ்சரியும் சங்கரும், வேண்டாண்ணா விட்டுருங்க, இவனை அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட், இத்தனைக்கும் காரணம் அந்த சங்கரி தான், இப்பவாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சது இல்லையா, அதுவே பெரிய சந்தோஷம், இனிமேலாவது மது அக்காவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு வருத்தத்தோட சொன்னபடி மஞ்சரியும் சங்கரும் அந்த டிரைவரை கூட்டிட்டு வெளியில போனாங்க. தன்னோட தவறு உணர்ந்த சித்தார்த் மது கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சான். மன்னிப்பு கேட்கவும் தயங்கவே இல்லை. நேரா தன்னோட அம்மா வீட்டுக்கு காரை எடுத்துக்கிட்டு போன சித்தார்த் மதுராவை வீடு முழுவதும் தேடினான். அவ கிச்சன்ல ஆயாக்காவுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்ததை பார்த்தவன் மதுரா அப்படின்னு கூப்பிட்டான். அந்த குரல்ல அதிர்ச்சி அடைஞ்ச மதுரா சடார்னு திரும்பி பார்த்தா. அங்க சித்தார்த் நிக்கிறத பார்த்தவன் அவன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான். தலையெல்லாம் கலைஞ்சு போய் அவன் நின்ற கோலம் அவருடைய மனச கசக்குச்சு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் மதுரா, என் கூட வரையா அப்படின்னு கேட்டான் சித்தார்த். சரி அப்படின்னு சொல்லி மாடி ஏறிய சித்தார்த்தோட அறைக்கு அவன் கூட போனா மதுரா. அறைக்குள்ள வந்ததும் பின்னாடியே வந்த சித்தார்த் அவ உள்ள போனவனே கதவை தாழ்ட்டான். மது சித்தார்த்தையே பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய கைகளை மெதுவா பற்றியபடி தன்னோட படுக்கையில உட்கார வச்சான். மது அப்படின்னு கூப்பிட்டவன் அவருடைய கண்களை நேரா பார்த்தபடி அவருடைய காலடியில மண்டிட்டான். அவருடைய செய்கையில வித்தியாசத்தை உணர்ந்த மதுரா, என்ன சித்தார்த், என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டாள் மதுரா. என்ன முதல்ல மன்னிச்சிடு என்றான். அவள் விழிகளை விரிச்சு பார்த்து அவன் சொல்றத நல்லா கேட்டுட்டு இருந்தா மதுரா. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ யார் கூடயோ ஓடி போய் தப்பு பண்ணிட்டேன்னு உன்னை விலக்கி வச்சிருந்தேன். ஆனா அது உண்மை இல்லைன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு என்றான் சித்தார்த். அதை கேட்ட மதுராவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிஜமாவா சொல்றீங்க என்று கேட்டாள். அப்போ நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா, உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சா என்று கேட்ட மதுராவுக்கு, ஆமா மதுரா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவ கையை பிடிச்சு மென்மையா முத்தமிட்டபடி நிறுத்தினான் சித்தார்த். தெரிஞ்சிருச்சா இல்ல புரிஞ்சிருச்சா சித்தார்த் அப்படின்னு குழம்பிய மனசோட கேட்டா மதுரா. அந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரியாம, எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு மதுரா, சங்கரும் மஞ்சரியும் அந்த வீடியோல இருந்த ஆளை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவன் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் சொன்னதுமே என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன் மதுரா. இதுக்கப்புறமும் உன்னை தண்டிக்கிறதுல எந்த நியாயமும் இல்லைன்னு தான் உன்னை பாக்குறதுக்கு ஓடி வந்தேன் என்றான். உமேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே எதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும், நான் சங்கரிய விவாகரத்து பண்ணிடுறேன், நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் மதுரா, உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்த்தலாம் என்றான் சித்தார்த். சித்தார்த்தோட கைகளை மதுராவோட மடி மேல இருந்துச்சு. அதை பார்த்த மதுரா சித்தார்த்தோட கைகளை மெல்ல விலக்கி எழுந்து நின்னான். சித்தார்த், அப்போ நீங்க உண்மையை புரிஞ்சு வரலையா என்று நிதானமா கேட்டார். என்ன மது உளர்ற, நான் உண்மைய தெரிஞ்சுதான் வந்தேன். உண்மை புரியறதுக்கும் தெரியறதுக்கும் என்ன வித்தியாசம், உண்மை தெரிஞ்சதுமே உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால உன்கிட்ட வந்தேன் அப்படின்னு குழம்பு மாதிரி சொன்னான் சித்தார்த். அதை கேட்ட மதுரா, உண்மை தெரியறதுக்கும் உண்மை புரியறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சித்தார்த். அந்த டிரைவர் உங்ககிட்ட வந்து உண்மைய சொல்லவே இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல, அந்த டிரைவர் மஞ்சரிக்கும் சங்கருக்கும் கிடைக்கவே இல்லைன்னா அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கடைசி வரைக்கும் என் மேல
அதே பழிய போட்டு விலைக்கு தானே வச்சிருப்பீங்க. என்னை பத்தின உண்மை கோவத்துல உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஒரு நாள் கண்டிப்பா புரியும்னு நினைச்சுதான் இவ்வளவு நாள் உங்களுக்காக காத்துட்டு இருந்த சித்தார்த். ஆனா உங்களுக்கு அந்த டிரைவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னை பத்தி புரிஞ்சுதுன்னா நமக்குள்ள காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி சித்தார்த் இருக்க முடியும் என்று கேட்டாள் மதுரா. மதுரா கேட்ட கேள்வி சித்தார்த்துக்கு புரியவே இல்லை. மது அப்படின்னு இழுத்த மாதிரியே அவளை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வச்சான். அவன் தான் பக்கத்துல வர்றத பார்த்த மதுரா 4 எட்டு பின்னால எடுத்து வச்சு நின்னுட்டு சித்தார்த்தை பார்த்து, நீங்க அங்கே இருங்க சித்தார்த், என் பக்கத்துல இனி எப்பவுமே வராதீங்க என்றாள் வருத்தத்தோடு. அதிர்ந்து போன சித்தார்த் மது அப்படின்னு கூப்பிட்டான். நீங்க கொஞ்சம் என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. சங்கரி என்னோட விஷயத்துல ரொம்ப விளையாடிட்டான். உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என்ன ரொம்ப மோசமா நடத்தினான். ஆனாலும் உங்களை நான் வெறுக்கவே இல்லை சித்தார்த். எப்பவுமே உங்க நினைவாவே இருந்தேன். உங்களை காதலிச்சுட்டே இருந்தேன். அவ வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டினது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை தப்பாதான் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்களுக்கு என் மேல கோவம் வரும்னு கூட எனக்கு தெரியும். அப்பவுமே நான் உங்களை காதலிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? எனக்கு அந்த காதல் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் போய் கொஞ்சம் நம்ம பழகினதை யோசிச்சு பார்த்து என் மேல தப்பு இல்லைன்னு நீங்களா புரிஞ்சு என்கிட்ட வருவீங்கன்னு ரொம்ப நம்பி காத்துட்டு இருந்த சித்தார்த். ஆனா நீங்க உண்மைய புரிஞ்சுக்கவே இல்லை. மஞ்சரியும் சங்கரும் எங்கிருந்தோ வந்து அந்த டிரைவரை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி சாட்சியோடு நிரூபிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே வருது இல்லையா சித்தார்த்? அது எப்படி காதலா இருக்கும் சித்தார்த்? அந்த டிரைவர் ஒருவேளை கடைசி வரைக்கும் வராமையே போயிருந்தா நான் இப்படி தானே இருந்திருப்பேன் இல்லையா சித்தார்த்? வேண்டாம் சித்தார்த், நமக்குள்ள இனி எதுவுமே வேண்டாம். நீங்க எப்பவும் போலவே இருந்துக்கோங்க. ஆனா இது உங்க வீடு. நீங்க வர வேண்டாம்னு என்னால சொல்ல முடியாது. நீங்க வாங்க, தங்குங்க, போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா என்னை அத்தையும் மாமாவும் இங்க கூட்டிட்டு வந்ததுக்காக இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் இங்கிருந்து போயிடுவேன் அப்படின்னு எங்கேயோ பார்த்தபடி சொன்னா மதுரா. மதுரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவ கூட இனி சந்தோஷமா வாழலான்னு கனவோடு வந்த சித்தார்த் இப்போ மதுராவை சமாளிக்கிற விதம் தெரியாம விழிச்சுக்கிட்டு நின்னான். உண்மை தெரிஞ்சதும் மதுரா கிட்ட பேசி தன்னோட இனிமையான வாழ்வை துவங்கலாம்னு ஆசையா வந்த சித்தார்த் இப்போ மதுராவோட பேச்சை கேட்டு விழுப்பிதுங்கி நின்னான். நான் அவளுக்கு எவ்வளவோ கொடுமைகளை செஞ்சிருக்கேன். அத்தனையும் மன்னிச்சு ஏற்ற மதுரா இன்னைக்கு எந்த தவறுமே செய்யாம மன்னிப்பு கேட்டு நிற்கும் தன்னை ஏற்கவே மறுக்கிறா. இது என்ன விளையாட்டு அப்படின்னு மனசுக்குள்ள வேதனையோட நினைச்சுவேன் மதுரா கிட்ட மறுபடியும் மன்றாட போனான். மது, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கும். சங்கரி இதெல்லாம் பண்ணிருப்பான்னு எனக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு சொன்னவனை பார்த்து சிரிச்சா மதுரா. ஓ, அப்போ நான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு நீங்க நம்பினீங்க இல்லையா சித்தார்த் என்று திருப்பி கேட்டாள் மதுரா. அவ கேள்விக்கு பதில் தெரியாம விழிச்சுவேன். அப்படி இல்ல மதுரா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. நீ என்னை ஏமாத்திட்டியோன்னு மனசெல்லாம் ரொம்ப வலி. அந்த வலியோட தான் இத்தனை வருஷமும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். மதுரா, சங்கரி என்னால மனைவியா ஏத்துக்கவே முடியல. உனக்கே அது தெரியும் இல்லையா? உன்னை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் மனசால கூட நினைச்சதே இல்லை அப்படின்னு தன்னையும் அறியாம கெஞ்சினபடி நின்று இருந்தான் சித்தார்த். அவன் கெஞ்சிட்டு நிக்கிறத பார்க்க சகிக்காம மதுரா மறுபக்கம் திரும்பி நின்னுக்கிட்டான். சித்தார்த், நானும் உங்களை மனசார விரும்புறேன். என்னால உங்களை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நீங்க என்ன கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை சித்தார்த். அது கூட பரவாயில்ல. என்ன நம்புறதுக்கு நீங்க சாட்சியை தேடிட்டு இருந்தீங்களே, அது எப்படி சித்தார்த் காதலா இருக்க முடியும்? நம்ம பிரியர்தான் சரியான தீர்வா இருக்கவே முடியும். இதுக்கு மேலேயும் நாம சேர்ந்து வாழ்றதெல்லாம் நடக்கவே முடியாத ஒரு விஷயம். அழகான ஒரு உறவை நம்ம 2 பேரும் சேர்ந்து கலைச்சு போட்டுட்டோம். இப்போ நான் வாழ்றதெல்லாம் என் வயிற்றுல வளர்க்க இந்த குழந்தைக்காக மட்டும்தான். இந்த குழந்தை உருவான விதமும் ரொம்ப தப்பு அப்படின்னு நிறுத்தப்படி சித்தார்த்த பார்த்தவ. ஆமா சித்தார்த், நான் பேசுற வார்த்தைகள் எல்லாமே நீங்க மறந்து மன்னிச்சிட்டீங்களா? அது எப்படி என்று கேட்டாள். அப்போ ஒரு வினாடி தலை குனிஞ்சு நின்ன சித்தார்த், மது, அது இல்ல, மஞ்சரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. சங்கரி தான் உன்கிட்ட வந்து நான் ஆம்பளே இல்லைன்னு சொன்னாலாம். அதுக்காக தான் நீ என்கிட்ட அந்த மாதிரி பேசினன்னு
மஞ்சரி சொன்னான் என்று மெல்லமாக முணங்கினான் சித்தார்த். அதை கேட்ட மதுரா, ஹோ, அப்ப கூட உங்களுக்கு எதுவுமே தோணலையா சித்தார்த்? நான் அப்படி பேசியிருந்தேனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு கூட அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு தோணலையா? இதுக்கு கூட உங்களுக்கு மஞ்சரியோட சாட்சி தேவைப்பட்டுச்சா அப்படின்னு வேதனையோட கேட்டா மதுரா. அவ குரல்ல இருந்த வேதனையை பார்த்தவன் மனசெல்லாம் வலிக்க மதுராவோட முன்னாடி கையேந்தி நின்னான். மது, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சுடு. கடைசி தடவையா என்னை மன்னிச்சு நீ ஏத்துக்கும். அதுக்கப்புறம் நான் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் என்றான் சித்தார்த். அதை கேட்ட மதுரா, இனி நமக்குள்ள என்ன இருக்கு சித்தார்த்? எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு விரக்தியோட சொன்னவன், நான் கீழே போறேன் சித்தார்த். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அறைய விட்டு மெல்ல வெளியேறியவள கைய பிடிச்சு நிறுத்தினான். அவ கைய உதறவும் அதை விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவ வயிற்றுல கைய வச்சான். மது, எனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காகவாவது என்னை மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டான் சித்தார்த். அவன் வயிற்றுல இருந்த அந்த கையை விளக்கினபடி, எனக்குமே இந்த குழந்தை ரொம்ப முக்கியம் சித்தார்த். உங்களுக்காகவே ஆசாசியா இதை நான் வாங்கிட்டது. இந்த குழந்தைக்காக தான் நான் இப்போ உயிரோடவே இருக்கேன். முடிஞ்சா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் செத்து போயிடணும்னு கூட கடவுளை ரொம்ப வேண்டிக்கிறேன் அப்படின்னு கண்கள்ல கண்ணீரோட மனசுல வலியோட அவ சொல்லவும் அவ வாயை சட்டுன்னு மூடினான் சித்தார்த். ஐயோ பாவி, அப்படியெல்லாம் பேசவே பேசாத. எனக்கு இந்த குழந்தைய விட நீ ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இனி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு என்கிட்ட நிக்காத. ரொம்ப வலிக்குது மது அப்படின்னு நெஞ்சை படுத்திட்டு சொன்னான் சித்தார்த். அதை கேட்ட மதுராவுக்கு மனசெல்லாம் வெறுத்து போச்சு. அவன் கைகளை மெதுவா விளக்குனபடி மெதுவா அந்த அறையை விட்டு வெளியே போனான். மதுரா வெளியே போனதும் அவளை சமாதானப்படுத்துற வழி தெரியாம அறையில குறுக்கு நெடுக்குமா நடந்துட்டு இருந்தான் சித்தார்த். அப்போ பளிச்சுன்னு ஒரு யோசனை வர தன்னோட அம்மாவை நாடி போனான். சித்தார்த் வந்ததை அறிஞ்ச வசந்தி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா. அதுவும் தான் மகன் மதுராவோட புரிஞ்சு வந்திருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சப்போ உள்ளமெல்லாம் ஆனந்தத்துல பொங்குச்சு. ஆனா அடுத்து அவன் சொன்ன செய்தி வசந்தியோட அடிவெற்றியே கலக்குச்சு. அம்மா, மதுராவை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் தப்பு இல்லைன்னு நான் தெரிஞ்சு வந்தேன். ஆனா அவ என்னை ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான் சித்தார்த். உன்னை மது ரொம்ப காதலிக்கிறா சித்தார்த். அப்படியெல்லாம் உன்னை அவ மறுத்து பேசவே மாட்டான் அப்படின்னு உறுதியோட சொன்ன வசந்தி கிட்ட, இல்லம்மா, மதுரா என்னை ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் அவளை புரிஞ்சு வரலையாம், தெரிஞ்சு வந்திருக்கேன்னு சொல்றான் அப்படின்னு சொன்ன சித்தார்த்த குழப்பமா பார்த்தா வசந்தி. பிறகு நடந்த அத்தனை விஷயத்தையும் சித்தார்த் ஒப்பிச்சான். அதை கேட்ட வசந்தி மதுராவை எப்படி சமாதானம் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ அங்க சித்தார்த்தோட அப்பா ராஜனும் வர அவர்கிட்டயும் நடந்த விஷயங்களை சொன்னான். எல்லாத்தையும் கேட்ட ராஜன், நீ அமைதியா மதுரா கிட்ட ஒரு நல்ல கணவனா நடந்துக்கும், எல்லாமே சீக்கிரமா சரியா போயிடும்னு சொன்னாரு ராஜன். கணவனாவா? அதுக்கு மதுரா கழுத்துல இவன் இன்னும் தாலியே கட்டலையே அப்படின்னு சொன்னான் வசந்தி. ஆமா, அதுக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச ராஜன் சித்தார்த்த பார்த்து, நீ முதல்ல போய் அந்த சங்கரை பார்த்து மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிட்டா அடுத்த 1 மாசத்திலேயே நம்ம மதுராவுக்கும் உனக்கும் இந்த வீட்லயே வச்சு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிடலாம். அந்த பொண்ணு கழுத்துல தாலி இல்லாம உன் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு நிக்கிறது பார்க்கவும் கேட்கவும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு ராஜன். அதுக்கு மதுரா ஒத்துக்கணுமே அப்படின்னு கேட்ட சித்தார்த்த கிட்ட, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, மதுரா கிட்ட நாங்க பேசுறோம். முதல்ல நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு கட்டளையா சொன்னாரு ராஜன். உடனே அவன் சங்கரியை நாடி அவளுடைய வீட்டுக்கு போனான். சங்கரி மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்க ஒப்புக்கவே இல்லை. ஆனா சித்தார்த் சங்கரி கிட்ட, இதோ பாரு சங்கரி, நீ என் வாழ்க்கையில பண்ண அத்தனை அட்டுழியத்தையும் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்டா சொன்னேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஜெயில் தான், அங்க உட்காந்து நீ களிதான் திங்கணும். உனக்கு எதிரா பேசுறதுக்கு அந்த டிரைவர் மட்டும் இல்ல, உன் தம்பியும் சேர்ந்து வருவான். முதல்ல நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நான் சும்மா விடணும்னு நீ நினைச்சினா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு மிரட்டினான் சித்தார்த். சித்தார்த்தோட மிரட்டல் அவளை கொஞ்சம் சற்று ஆட்டிதான் பார்த்தது. அவன் கண்டிப்பா பண்ணுவான்னு அவளுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்ச சங்கரி, அப்புறம் எனக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டா சங்கரி. அவளை அருவருப்போட பார்த்த சித்தார்த், சி, உனக்கு பணம் தானே வேணும்,
உன் பேர்ல நான் 50 லட்சம் பணம் போட்டுறேன். அதுக்கு மேல 10 பைசா நான் தரமாட்டேன். இதோட என் வாழ்க்கையை விட்டு நீ போயிடணும். குழந்தைக்காக கூட நீ என்கிட்ட வரவே கூடாது. அது பெண் குழந்தை. உன்கிட்ட வளர்ந்தா அதோடைய வாழ்க்கையும் நாசமா போயிடும். அது மதுரா கிட்டேயும் என்கிட்டயுமே வளரட்டும். அது இனிமேல் எங்களோட குழந்தை. இனி அந்த குழந்தைய பார்க்க கூட நீ வீட்டுக்கு வந்துடாது அப்படின்னு சொன்னவன், உனக்கு வக்கீல் நோட்டீஸ் இன்னைக்கு சாயங்காலமே வரும், சைனை போட்டு அனுப்பு அப்படின்னு வெளியில போயிட்டான். அவ மிருகமா உரிமிட்டு போனதை நினைச்சு கொஞ்சம் பயந்துதான் போனான் சங்கரி. அவன் சொன்னது மாதிரியே அன்னைக்கு சாயங்காலமே அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு. அதுல எதுவுமே பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்தா சங்கரி. நேரா அலுவலகத்திற்கு போன சித்தார்த்தும் அங்க இருக்க வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கௌதம் கிட்ட மதுராவுக்கும் தனக்கும் நடந்த பிரச்சனையெல்லாம் சொன்னான். கௌதம் சித்தார்த்த சமாதானம் பண்ணான். எல்லாம் சரியாயிடு சித்தார்த், நீ அமைதியா பொறுமையா இரு. மதுராவுக்கு நீ பண்ண கொடுமையெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. அதையெல்லாம் மறந்து ஒரு பொண்ணு உன்னை திரும்ப ஏத்துக்கணும்னா நீ கண்டிப்பா பொறுமையா தான் இருக்கணும். முதல்ல அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அப்புறமா அவளை நம்ம சமாதானம் பண்ணிடலாம். நீ அவளை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறியோ அது வரைக்கும் அவளுக்கு ரொம்ப நல்லது. உங்க உறவுக்கும் அது நல்லது. அவளுடைய மனசு சீக்கிரமா மாறும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பினான் கௌதம். அடுத்த ஒரு மாசத்துல வேலைகள் மடமடன்னு அரங்கேறிச்சு. சங்கரிக்கும் சித்தார்த்துக்கும் டிவோர்ஸ் உறுதியாச்சு. சித்தார்த்த திருமணம் செய்து கொள்ள மறுத்த மதுரா கிட்ட ராஜனும் வசந்தியும் அறிவுறுத்தி திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க வச்சாங்க. இங்க பாருமா, கழுத்துல தாலி இல்லாம ஒரு குழந்தைய இந்த சமுதாயத்துல நீ பெற்று கொடுத்தேன்னா அந்த குழந்தைக்கு தான் அது அவமானம். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. உனக்கும் அவனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அதுக்காக அந்த வயிற்றுல வளர்ற குழந்தையோட பெயரை கெடுத்துடாத அப்படின்னு சொன்னதும் மதுரா வாயை மூடிக்கொண்டு திருமணத்துக்கு சம்மதிச்சா. அதனால வீட்லயே சித்தார்த்துக்கும் மதுராவுக்கும் தங்களுக்கு குறிப்பிட்ட உறவினர்களை மட்டும் வரவழைச்சு சிம்பிளா கல்யாணத்தை நடத்தினாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சித்தார்த்த சந்திச்சு பேசினா மதுரா. தினமும் ஒரே அறையிலே தங்கிக்க சித்தார்த்தும் மதுராவும் படுக்கை அறை மட்டுமே வேற வேற இருந்தது. சித்தார்த் எவ்வளவு சொல்லியும் சித்தார்த்தோட படுக்கையில மதுரா படுக்க மறுத்தே மறுத்தா. அவனுடைய அறைக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் அறையில அவள் தினமும் படுக்க ஆரம்பிச்சா. அதை வருத்தத்தோட தாங்கிட்ட சித்தார்த் அமைதியோட இருந்தான். திருமணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு, இப்ப போய் அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சா. அந்த 2 நாளைக்கு முன்னாடி சித்தார்த் கிட்ட மதுரா பேச வந்தா. இங்க பாருங்க சித்தார்த், நான் இந்த குழந்தைக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். மத்தபடி உங்க மேல எனக்கு காதல் எல்லாம் சுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னவள சித்தார்த் அடிப்பட்ட பார்வையை பார்த்தா. சித்தார்த்தோட அடிப்பட்ட பார்வையை பார்த்ததும், எனக்கு உங்க மேல எந்த காதலும் பாசமும் இல்லை, மத்தவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு என்கிட்ட நெருங்கி வரணும்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் ஒத்தே வராதுன்னு சொன்னா மதுரா. சித்தார்த்துக்கு அவகிட்ட திருப்பி பேசி தன்னை நிரூபிக்கணும்னு தான் ஆசை. ஆனா இப்ப பேசி அவருடைய கோபத்தை சம்பாதிச்சுட்டா அதுக்கப்புறம் கல்யாணத்தை செஞ்ச மறந்துடுவா, மருத்துவம் முழுத்துருவா அப்படின்னு நினைச்சுவேன். வாயை மூடிட்டு அந்த அறையை விட்டு மெல்லமா வெளியே போனான். அவன் போனதையே பார்த்துட்டு இருந்தா மதுராவோட மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. அடுத்த 2 நாள்ல 2 பேருக்கும் அந்த வீட்டிலேயே வச்சு கல்யாணம் இனிமையா நடந்தது. திருமணத்திற்கு வந்திருந்த மஞ்சரியும் சங்கரும் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு பண்ணாங்க. கௌதம், ஷீலா, பவித்ரா அனைவருக்குமே மதுரா பத்தின உண்மை தெரிஞ்சு அவளை மனமாற ஏத்துக்கிட்டாங்க. பவித்ரா மதுரா கிட்ட தனியா வந்து மன்னிப்பு கூட கேட்டா. பவித்ராவை மன்னிச்ச மதுரா அவளை அன்போடு அரவணைச்சுக்கிட்டா. திருமணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் சித்தார்த்தோட அம்மா வசந்தி மதுராவோட கையில பாலை கொடுத்து சித்தார்த் கிட்ட கொடுக்க சொன்னான். அந்த பாலை வாங்கின மதுரா, இப்போ இதுக்கெல்லாம் என்ன அவசியம் அப்படின்னு கேட்டவகிட்ட, எல்லாமே ஒரு சாங்கியந்தாம்மா, நீ எடுத்துட்டு போய் சித்தார்த்த கிட்ட கொடு அப்படின்னு சொன்னான். அவளோட பேச்ச மறுக்க தோன்றாம பாலை வாங்கிட்டு அவளோட அறைக்கு போனா மதுரா. திருமண சேலையோட சற்று மேடிட்ட வயிற்றுல கையில பாலோட தங்களோட அறைக்கு வந்த மதுராவை அன்பா பார்த்தான் சித்தார்த். அவளை அப்படியே வாரி அணைச்சுக்கணும்னு தோணுச்சு அவனுக்கு. பிறகு அவனுடைய பார்வை அவனுடைய மேடிட்ட வயிற்றுல நின்னுச்சு. 5 மாச கரு. கண்டிப்பா அந்த குழந்தை இப்போ அவ வயிற்றுல உதைக்கவே ஆரம்பிச்சிருக்கும். அதை தொட்டு பார்க்க அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அன்று முதல் நாளே தன்னை நெருங்க வேண்டாம்னு சொல்லி நிறுத்தினவ
அதுக்கப்புறம் அவனை நெருங்கி விடவே இல்லை. சித்தார்த் மதுராவையே பார்த்துட்டு இருந்தான். எப்பவும் போல உள்ள வந்தவ பாலை டேபிள்ல வச்சுட்டு அவளுடைய ட்ரெஸ்ஸிங் அறை பக்கம் திரும்பினான். அவ போறத பார்த்த சித்தார்த் மது அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்தினான். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்த மதுரா கிட்ட, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் கூட இங்க படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டான் சித்தார்த். அவனுக்கு மதுராவை அணைச்சிக்கிட்டு படுக்கணும் போல இருந்தது. அவளோட வயிற்றுல கையை வச்சு பார்க்க மனசு ஏங்கியது. அதை புரிஞ்சுக்கிட்ட மதுரா, இல்ல சித்தார்த், வேண்டாம். ஒரு நாள் நான் வந்து படுத்தேன்னா தினமும் உங்களுக்கு என்னை எதிர்பார்க்க தோணும். எதிர்பார்ப்புகள் என்னைக்குமே நம்மளுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதனால நான் எப்பவும் போல அந்த அறையிலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் சித்தார்த் மதுரா மதுரான்னு அழைக்கிறத கேட்டும் கேளாதவ மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அறைக்கு போய் தன்னோட கதவை தாளிட்டுட்டா. அப்படியே கதவு மேல சாஞ்சு நின்னவ வயிற்றுல கையை வச்சு தன்னோட குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சா. என் கண்ணம்மா, என்னை மன்னிச்சிடு. உங்க அப்பாவை நான் இவ்வளோ கொடுமையா பேசுறேன்னு தயவு செஞ்சு என்னை தப்பா எடுத்துக்காது. எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. உன்னை உங்க அப்பா கிட்ட பத்திரமா பெத்து கொடுத்துட்டு அவரை விட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலேயே நான் இருக்கக்கூடாது. நீ இந்த உலகத்துல எப்போ வரையோ அப்போ நான் இருக்க மாட்டேன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் அவர் என்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு. உன் மேல அவருக்கு வெறுப்பு கூட வரலாம். அதனாலதான் உங்க அப்பாவை நான் விலக்கியே வைக்கிறேன். என்னை தப்பா எடுத்துக்காத தங்கம் அப்படின்னு சொன்னவன் உடைகளை மாத்திக்கிட்டு படுக்கையில சாஞ்சு எதையோ யோசிச்சபடி தூங்கி போனான். தனது படுக்கையில படுத்திருந்த சித்தார்த்துக்குமே மனசெல்லாம் ரணமா இருந்தது. என் குழந்தைய அவ வயிற்றுல எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்க துடிச்சேனே, அவ அதை கூட எனக்கு தர மறுத்துட்டாளே அப்படின்னு நினைச்சுவேன். அவளுக்கு எவ்வளவு கொடுமைகளை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு பார்த்தான். தனக்கு இது தேவைதான். நான் மதுராவை அன்னைக்கு நம்பி இருக்கணும். அப்படி நம்பி இருந்தா இன்னைக்கு அவ என்னோட மனைவியா இருந்திருப்பா. எங்க குழந்தைங்க கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். எல்லாம் என்னால வந்த வேண அப்படின்னு தன்னையே நொந்துக்கிட்டு அவனும் உறக்கத்திலே அழுனான். மதுராவுக்கு 5 மாசம் முடிய தொடங்கிய நிலையில மருத்துவ செக்கப்புக்கு அவளை அழைச்சிட்டு போக வசந்தி தயாரானா. அதை பார்த்த சித்தார்த், இனி மதுராவை நானே செக்கப் கூட்டிட்டு போறேமா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட வசந்தியும் ராஜனும் ஒப்புக்க மதுரா சித்தார்த் கூட செக்கப்புக்கு போனான். இந்த முறை அவளுக்கு ஸ்கேன் பண்ணி அவளை முழுசா பரிசோதனை செஞ்ச மருத்துவர் 2 பேரையும் கூப்பிட்டு பேசினாரு. நீங்க மிஸ்டர் சித்தார்த் தானே, மதுராவுடைய கணவர் இல்லையா? மதுரா இப்போ 5 மாசம் முடிகிற தருவாயில இருக்காங்க. அவங்கள நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ குழந்தை நல்ல ஆரோக்கியமாவே இருக்கு. ஆனா மதுரா ரொம்ப வீக்கா இருக்காங்க. நார்மல் டெலிவரி எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களால அந்த வலியெல்லாம் தாங்க முடியாது. அவங்களுடைய இடுப்பு எலும்பு ரொம்ப பலவீனமா இருக்கு. குழந்தை நார்மல் டெலிவரியில வெளியே வரும்போது அந்த வலியை அவங்களால தாங்க முடியாது. அவங்க உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லி நிறுத்தவும் சித்தார்த் பதறியே போனான். என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ வேண்டாம் வேண்டாம், இந்த குழந்தைய வேண்டாம், இந்த குழந்தைய கழிச்சிடுங்க அப்படின்னு சித்தார்த் சொல்ல, சித்தார்த் சொன்னதை கேட்ட மருத்துவரும் மதுராவும் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாங்க. என்ன உளறீங்க சித்தார்த் அப்படின்னு கேட்ட மருத்துவர் கிட்ட, நான் ஒன்னும் உளர்ற டாக்டர், உண்மையதான் சொல்றேன். எனக்கு இந்த குழந்தைய விட மதுரா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குழந்தையால மதுரா என்னை விட்டு போயிடுவான்னா எனக்கு இந்த குழந்தைய வேண்டவே வேண்டாம். இந்த குழந்தைய இப்பவே கழிச்சிடுங்க. எங்க சைன் போடணுமா சொல்லுங்க, நான் உடனே சைன் போட்டு தரேன் அப்படின்னு பதறிக்கொண்டு அவசர அவசரமா சொன்னான் சித்தார்த். அதை கேட்ட மதுரா ரொம்ப ஆச்சரியமா சித்தார்த்த பார்த்தான். அவன் இந்த குழந்தைக்காக தன்னை எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கே நல்லா தெரியும். அப்படி குழந்தைக்கு ரொம்ப ஆசைப்பட்டவன் இன்னைக்கு தனக்காக இந்த குழந்தைய வேண்டான்னு சொல்றான். இத எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு குழப்பமா பார்த்தா மதுரா. சித்தார்த் சொன்னதை கேட்ட மருத்துவர், சித்தார்த், நீங்க படிச்சதவங்க, புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்போ 5 மாசம் முடிகிற சிச்சுவேஷன்ல குழந்தை இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்ப போய் குழந்தைய எப்படி கலைக்க முடியும் அப்படின்னு கோபமா கேட்டார் மருத்துவர். அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொன்னான் சித்தார்த். இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டம் அடைறீங்க? அவங்களால நார்மல் டெலிவரி தான் தாங்க முடியாதுன்னு சொன்னனே தவிர குழந்தைய பெத்துக்கவே முடியாது, பெத்துக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலையே. அவங்களுக்கு எப்போ வலி வருதோ அந்த நிமிஷமே நீங்க இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க. நாங்க உடனே ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துக்கிறோம். அப்புறம் இடுப்பு வலி எப்படி வரும் அப்படின்னு கேட்டாரு மருத்துவர். அதை கேட்ட சித்தார்த், அட ஆமா ஆமா சரிதான் டாக்டர், நான் ஏதோ ஆசத்துல அப்படி பேசிட்டேன்.
அப்போ நம்ம மதுராவுக்கு வலி வந்த உடனே கொண்டு வந்துடலாமா, இல்ல டெலிவரி டேட் எப்போன்னு சொல்லுங்க, அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நான் மதுராவை இங்க அட்மிட் பண்ணிடுறேன், எப்போ வலி வருதோ உடனே ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னான் சித்தார்த். இதையெல்லாம் ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தா மதுரா. இவ்வளவு பதட்டப்படுறானே அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் கூட வந்தது. சித்தார்த் சொன்னதை கேட்ட மருத்துவர், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சித்தார்த், எப்போ வலி வருதோ அப்ப கொண்டு வந்து அட்மிட் பண்ணா போதும், அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா ரொம்ப நேரம் வலியை மட்டும் அனுபவிக்க விட்டுடாதீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எங்களால மதுராவை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு எச்சரித்து அவங்கள அனுப்பி வச்சாரு மருத்துவர். வீட்டுக்கு வந்த சித்தார்த்தும் மதுராவை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் தன்னோட அறைக்குள்ள வச்சு கதவை சாத்தினான். அவன் பிடிச்ச இடம் மதுராவுக்கு வலிக்கவே செஞ்சது. ஆனாலும் ஏன் இவன் லூஸ் மாதிரி பண்றான் அப்படின்னு நினைச்சபடி சித்தார்த்தையே பார்த்துட்டு இருந்தா. உள்ள வந்து கதவை தாழ் போட்டவன் மதுராவை அவசர அவசரமா அழைச்சிக்கிட்டு தன்னோட படுக்கையில உட்கார வச்சான். மது, இங்க பாரு மது, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, எப்ப வலி வந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லணும், சரியா? வலிய ரொம்ப நேரம் தாங்கிட்டு இருக்க கூடாது, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், உடனே குழந்தைய வெளியே எடுத்துருவாங்க டாக்டர்ஸ், நீ பயப்படாத, அமைதியாயிரு, தைரியமா இரு, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு பதற்றத்தோட சொல்லிட்டே போனான் சித்தார்த். இவன் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறான்? இப்ப டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? வலி வந்தா ஹாஸ்பிட்டல் போன்னு சொன்னாங்க, அவ்வளவுதானே, இதுக்கே இவ்வளவு பதட்டப்படுறான் அப்படின்னு புரியாத மதுரா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சித்தார்த் அப்படின்னு நேரடியா கேட்டா மதுரா. சித்தார்த் உதட்ட கடிச்சிட்டு அமைதியா நின்னு மதுராவையே பார்த்துட்டு இருந்தான். அந்த பார்வையோட அர்த்தம் அவளுக்கு புரியவே இல்லை. என்ன சித்தார்த் அப்படின்னு மறுபடியும் கேட்டான். இல்ல மதுரா, அன்னைக்கு நீ சொன்னல குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நான் போயிடுவேன்னு, அது மாதிரி ஏதாவது உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? நீ வலி வந்தா என்கிட்ட சொல்லுவதானே அப்படின்னு கண்கள்ல பெரிய வலியோட அவளை பார்த்து யாசகம் கேட்டான் சித்தார்த். அதை பார்த்த மதுராவுக்கு இதயத்துல சுரீர்னு ஒரு வலி வந்துச்சு. பேசாம கொஞ்ச நேரம் நம்ம வலியை தாங்கிட்டா இந்த குழந்தை பிறக்கும் போது நம்ம சுலபமா செத்து போயிடலாமே, இந்த மாதிரி இவனை இருந்து நாம ஏன் கஷ்டப்படுத்தணும்? இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கவாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு மனசுல நினைச்சவன் சித்தார்த்த வெறுமையோட பார்த்தா. அந்த பார்வையோட அர்த்தம் புரிஞ்சவன் மதுரா அப்படின்னு ஆழ்ந்த குரல்ல வருத்தத்தோட அவளை கூப்பிட்டபடி அவகிட்ட மண்டிட்டு உட்கார்ந்தான். மதுரா, நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன், அதுக்காக மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, நீ என் கூட கடைசி வரைக்கும் வாழவே இல்லைனாலும் கூட பரவாயில்ல மதுரா, ஆனா நீ என் கண்ணு முன்னாடி எப்பவும் இருக்கணும், உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும், எனக்கு அது போதும் மதுரா. ஒரு நிமிஷம் இந்த குழந்தைய நினைச்சு பாரு, அம்மா இல்லாம இந்த குழந்தை எப்படி வளரும்? தப்பு இல்ல மதுரா நீ நினைக்கிறது, அந்த பாவத்தை நீ செய்யலாமா அப்படின்னு அவளுக்கு அறிவுறுத்தினான் சித்தார்த். சித்தார்த் பேசினதெல்லாம் கேட்ட மதுரா, நான் முயற்சி செய்யறேன் சித்தார்த் அப்படின்னு மட்டும் சொன்னான். அதுல துடிச்சு போனான் சித்தார்த். முயற்சியா? முயற்சி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு நீ சொல்லாத அப்படின்னு திக்கி திணறி சொன்னான். என்னால அதெல்லாம் தாங்கவே முடியாதுன்னு கதறிட்டு வந்துச்சு அவனுடைய வார்த்தைகள். அதை கண்டுமே மதுராவோட மனசு மாறவே இல்லை. இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே நிரந்தரமா இருந்தது அவளுக்கு. சித்தார்த்த விளக்கிட்டு தன்னோட அறைக்கு போய் மெதுவா கதவை தாழ் போட்டுட்டு படுக்கையில விழுந்தா. வெளியில இருந்த சித்தார்த்தோ மனசெல்லாம் கதற தான் ஆண் பிள்ளைன்னு பாராம கதறி அழுதான். ஐயோ மதுரா, நீ என்ன மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு மனம் புழுங்கினான் சித்தார்த். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட வசந்திக்கும் ராஜனுக்குமே ரொம்ப வருத்தமா இருந்தது. சித்தார்த்த சமாதானம் பண்ணாங்க. அப்படியெல்லாம் மதுராவை விட்டுற மாட்டோம் சரியா அப்படின்னாங்க. அவளை எப்பவுமே எங்க கண்ணுக்குள்ளே வச்சுப்போம், அவ சின்னதா முகம் சுழிச்சா கூட உன்கிட்ட நான் சொல்லிடுறேன் சரியா சித்தார்த், நீ பயப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க ரெண்டு பேருமே. அதை கேட்ட சித்தார்த் சற்று கவலையோட பார்த்தான் அவங்க அம்மா அப்பாவை. அதை பார்த்த ராஜன், இப்போ என்னாச்சு சித்தார்த், உனக்கு வலி வந்தா கண்டிப்பா 8 மாசத்துக்கு மேலதானே வரும் இல்லையா? இன்னும் அதுக்கு நம்மளுக்கு 3 மாசம் டைம் இருக்கே, அதுக்குள்ள மதுராவோட மனசு மாறிடும், நீ கவலைப்படாத. அப்படியே மாறாம போனாலும் அவளுக்கு வலி வரும்போது முகம் சுண்டி போயிருக்கும் இல்லையா, அந்த முக சுழிப்பை பார்த்த உடனே நம்ம அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். கண்டிப்பா குழந்தைய பத்திரமா வெளில எடுத்துருவாங்க, மதுராவும் நல்லபடியா இருப்பா,
நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு அப்பா ராஜன். அதை கேட்டு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சவன் சரிப்பா அப்படின்னு சொல்லி அலுவலக வேலையை கவனிக்க ஆரம்பிச்சான். நாட்கள் நெருங்கிட்டே போச்சு. ஆனா மதுரா மட்டும் மாறவே இல்லை. 7 மாசத்துல அவளுக்கு வளகாப்பு கூட நடந்தது. அதே வீட்டுல சிம்பிளா, கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் மறுத்து பேசி யாரெல்லாம் திருமணத்துக்கு வந்தாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு ராஜனும் வசந்தியும் வளகாப்ப சிறப்பாவே நடத்தினாங்க. எல்லா விஷயமும் அறிஞ்ச மஞ்சரியும் சங்கரும் மதுரா கிட்ட தனியா போய் அறிவுறுத்திட்டு போனாங்க. மஞ்சரி மதுராவை பார்த்து, அக்கா, உங்க குழந்தைக்காகவாவது கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கணும். உங்க குழந்தைக்காக மட்டும் இல்லக்கா, இந்த அணுவை உங்களை தவிர வேற யாருமே நல்லா பார்த்துக்க முடியாது. பிரசவத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா 2 குழந்தைங்க அனாதை ஆயிடும். அதை மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்கன்னு எச்சரிச்சுட்டு போனா மஞ்சரி. ஷீலாவும் அதையே சொல்ல மதுரா கொஞ்சம் யோசிச்சா. அவ யோசனையை உடனே சுத்திட்டு இருக்கிறத பார்த்த சித்தார்த் வேற விதமா கணக்கிட்டான். ஒருவேளை இவ ஏதோ திட்டம் வச்சிருக்காளோ, வலி வந்தா சொல்ல மாட்டாளோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான் சித்தார்த். அதனால வளகாப்பு முடிஞ்ச அந்த நாள் இரவு அவ அறைக்குள்ள வந்ததுமே மதுராவை கூப்பிட்டு பேசினான். இதோ பார் மதுரா, இனிமே நீ இந்த அறையில என் கூட தான் தங்கணும் அப்படின்னு சொன்னான். அவ புரியாம பார்க்கவும், என்ன நீ ரொம்ப சோதிக்கிற மதுரா, பொறுமைக்கு கூட ஒரு அளவு இருக்கு. இப்போ 7 மாசம் முடிஞ்சு போச்சு. இனி எப்ப வேணாலும் உனக்கு வலி வரும். உன்னை அந்த ரூம்ல தனியா விட்டுட்டு என்னை இங்க தூங்காம இருக்க சொல்றியா? முடியவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, நீ என் பக்கத்துலதான் படுக்கணும் அப்படின்னு பிடிவாதமா நின்னா. அவனோட பிடிவாதத்தை கைகளை கட்டினபடி பார்த்துக்கிட்டே நின்னா மதுரா. அவ நின்ற விதத்தை பார்த்தவனுக்கு கோவம் ஜாஸ்தி வந்துச்சு. ஏய், என்னடி பாக்குற? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். நீ ரொம்ப ஓவரா தாண்டி போற. என்னை ஏத்துக்காட்டியும் பரவாயில்லடி, ஆனா எனக்கு நீ இப்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நீ வேணும், புரிஞ்சுதா? என்ன ஆனாலும் சரி, அந்த அறையில உன்னை படுக்க விடவே மாட்டேன். அப்படி நீ அந்த அறையில தான் படுப்பேன்னு முடிவு பண்ணா அந்த அறையில நானும் வந்து உன் பக்கத்திலே படுத்துவேன். அது சிங்கிள் பெட். நீ ஒரு பக்கம் படுத்தேனா நான் ஒரு பக்கம் படுத்தேன்னு வை, உன் பக்கத்துல நான் ரொம்ப நெருங்கி படுக்க வேண்டி வரும். பரவாயில்லையா? பரவாயில்லன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் போய் அந்த ரூம்லயே படுத்துக்கலாம் அப்படின்னு பிடிவாதமா நின்னான் சித்தார்த். அவளுடைய பிடிவாதத்தை பார்த்து மதுரா திகைச்சு போனான். இப்படி பார்த்தா என்னடி அர்த்தம்? சும்மா முழிக்காத, சரியா? நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், கொஞ்சி பார்த்துட்டேன். நீ ஒண்ணு வழிக்கு வர மாதிரி தெரியல. இப்ப என்னடி நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சுட்டு போயேன். இல்ல மன்னிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அப்படியே விட்டுடு. ஆனா இனி நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். என்ன ஆனாலும் சரி, நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும் அப்படின்னு பழைய சித்தார்த்தாவே பேசினான். என்ன நீ பழைய சித்தார்த்தா மிருகமா மாத்திட்டு இருக்க அப்படின்னு கண்டிச்சு பேசினான் அவன். பழைய சித்தார்த் இங்க திரும்புறத உணர்ந்த மதுரா கொஞ்சம் பயந்துதான் போனான். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மெல்லமா கேட்டா. அப்படி வாடி வழுக்கி என்று நினைத்த அந்த குரல்ல இறங்கினவன், நீ இங்க என்னோட என் பெட்ல தான் படுக்கணும். இனி டெலிவரி ஆனாலும் சரி, ஆனதுக்கு அப்புறமும் சரி, என்னை விட்டு நீ எங்கேயும் போய் படுக்க கூடாது. உனக்கு என்னடி, நான் இப்போ உன்னை தொடக்கூடாது, அவ்வளவுதானே? தொடமாட்டேன், வா வந்து படுத்து தொலை என்று கட்டளை இட்டபடி அவளுக்கு தலகாணியை வச்சுட்டு படுக்கையை தன் அருகில் சரி செஞ்சு வச்சான். வாடி வந்து படுத்து தூங்கு, அப்படியே நின்று இருக்காத, கால் வலிக்கும் என்று கத்தினான். அந்த குரல்ல கொஞ்சம் பயந்தவ அந்த படுக்கையில ஓரமா படுத்துக்கிட்டா. அவ குறுக்க ஓரமா உடம்ப வலிச்சு படுக்கிறத பார்த்த சித்தார்த், ஏய் அறிவு கட்டவளே, குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது, நல்லா படுறி அப்படின்னு சொல்லவும், அப்போ உங்களுக்கு என்ன விட என் குழந்தைதான் முக்கியமா அப்படின்னு திருப்பி கேட்டா மதுரா. ஏய் பல்ல உடைச்சிடுவேன், சும்மா எதையாவது பேசணுமேனு பேசாத. குழந்தையும் முக்கியம், எனக்கு அதை விட நீயும் முக்கியம். என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. பேசாம படுத்து தூங்குடி. உன்னை அந்த ரூம்ல விட்டுட்டு எனக்கு எவ்வளவு நாள் தூக்கம் போச்சு தெரியுமா? தினம் தினம் பயந்து பயந்து சாவறேன். இனி நானும் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு மிரட்டவன் அதுக்கு மேல பேசாம விளக்க அணைச்சுக்கிட்டு படுத்துட்டான். விளக்க அணைச்சுக்கிட்டு படுத்துட்டானே தவிர சித்தார்த் தூங்கவே இல்லை. மதுராவோட ஒவ்வொரு அசைவுக்கும் எழுந்து எழுந்து அவளை உன்னிப்பா கவனிச்சான் சித்தார்த். இப்படியே ஒவ்வொரு நாளும் போச்சு. நாட்கள் போக போக சித்தார்த் அலுவலக வேலையில கவனம் செலுத்தவே முடியல. பகல்ல மதுராவுக்கு வலி வந்தா அவ சொல்ல மாட்டாளோ அப்படின்னு பயந்து தன்னுடைய அலுவலக வேலையை தன்னோட வீட்டுக்கே மாத்திக்கிட்டான். சித்தார்த்த பார்த்த அந்த வசந்தியும் ராஜனும் தங்களுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாங்க.
அதை பார்த்த மதுரா சித்தார்த்து கிட்ட போய், ஏன் இப்படி சின்ன புள்ள மாதிரி செய்றீங்க, எனக்கு என்னோட மானமே போகுது அப்படின்னு குறையோட சொன்னா மதுரா. அதை கேட்ட சித்தார்த், இதுல என்னடி உனக்கு மானம் போறதுக்கு இருக்கு, நீ என்னோட பொண்டாட்டி, உன் வயித்துல வளர்றது என்னோட குழந்தை, உங்க 2 பேரையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது என்னோட கடமை, அதைத்தானே நான் செய்யறேன், இதுல வெக்கப்படுறதுக்கோ மானம் போறதுக்கோ என்னடி இருக்கு அப்படின்னு கேட்டான் சித்தார்த். இப்ப வர வர அவன் கெஞ்சறத விட்டுருந்தான். இவகிட்ட கெஞ்சறதும் கொஞ்சறதும் இனி செல்லுபடியே ஆகாதுன்னு உணர்ந்த சித்தார்த் பழைய சித்தார்த்தாவே மாறியிருந்தான். அதை உணர்ந்த மதுராவும் அவன் கிட்ட அதிகமா வாய் கொடுக்கறது இல்ல. ஆனா சித்தார்த்துக்கும் மதுரா மது கொல்ல காதல். ஆனா அதை இப்ப வெளிப்படுத்தினா இப்போ இருக்கிற நிலைமையில அவ மேல கீழே குதிப்பா. தன்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி பேசுவா. அதனால தன்னோட ஆசையும் பாசத்தையும் தனக்குள்ளேயே பொத்தி வச்சுக்கிட்டான் சித்தார்த். ஆனா மதுரா கிட்ட கொஞ்சம் கடுமையா நான் குரல்ல பேச ஆரம்பிச்சான். ஏன்னா அவ அந்த குரல்ல தான் கொஞ்சம் இப்ப அடங்கி போறா. அதை உணர்ந்த சித்தார்த் அவகிட்ட கொஞ்சம் விடாப்படியா தான் பேசிட்டு இருந்தான். இதை உணர்ந்த மதுராவுமே கொஞ்சம் சித்தார்த் சொல்றத கேட்டுட்டு இருந்தா. இப்படியே நாட்கள் போக தன்னோட அலுவலக வேலையில சித்தார்த் கவனம் பதிச்சாலும் அவ்வப்போது வந்து மதுரா இருக்கும் இடத்துல அவகிட்ட வலியை பத்தி கேட்பான். மதுரா எதுவுமே சொல்லாம முகத்தை திருப்பிக்குவான். அவ கையை பிடிச்சு நிறுத்தி அவளுடைய முகத்தை உத்து பார்ப்பான். அதுல ஏதாவது வலியோட அறிகுறி தெரியுதா அப்படின்னு. அந்த அறிகுறி கொஞ்ச நேரம் எதுவுமே தென்படாவிட்டா அவ அமைதியா போயிடுவான். மதுராவுக்கும் சித்தார்த்தோட வேதனை புரிஞ்சுதான் இருந்தது. பாவம், நைட்டு கூட அவன் சரியா தூங்குறதே இல்லை. அடிக்கடி எழுந்து தன்னை உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சித்தார்த்த பாவம் நினைச்சா. இன்னைக்கு நைட்டு சித்தார்த்த அறைக்கு வந்தவ, இன்னைக்காவது கொஞ்சம் நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு பாலை கொடுத்தா. அந்த பாலை வாங்காம மதுராவையே உத்து பார்த்துட்டு இருந்தான். என்ன அப்படி பாக்குறீங்க, வாங்கி குடிங்க அப்படின்னு சொன்னா மதுரா. ஏண்டி, நான் நல்லா தூங்கணும்னு இந்த பால்ல ஏதாவது தூக்க மாத்திரை கலந்திருக்கியோ அப்படின்னு கேட்டான் சித்தார்த். ஏதாவது தூக்க மாத்திரை கலந்திருக்கியா அப்படின்னு கேட்ட சித்தார்த்துக மதுராவுக்கு சிரிப்பே வந்துருச்சு அவனை பார்த்து. ஐயோ சித்தார்த், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இது வெறும் பால் தான், குடிங்க அப்படின்னா. உன்னையெல்லாம் நம்ப முடியாதுடி, நீ செஞ்சாலும் செய்வ அப்படின்னு சொன்னவ, எனக்கு இந்த பாலெல்லாம் வேணாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற மேசையில அதை வாங்கி வச்சான். அதை பார்த்தவ, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு தோலை குளிக்கினபடி அவனுக்கு பக்கத்துல போய் மறுபக்கம் படுத்துக்கிட்டா. அதை கவனிச்ச சித்தார்த் மது அப்படின்னு அன்பா கூப்பிட்டான். என்ன அப்படின்னு கொஞ்சம் எழுந்து அமர்ந்தவ சரியா உட்கார முடியாம திணறத பார்த்த சித்தார்த் அவளுக்கு பின்பக்கம் ஒரு தலையணை கொடுத்து அவளை நல்லா உட்கார வச்சான். மதுரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்றான். சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா. நான் நேரடியாவே கேட்கிறேன் மதுரா, உன்னால என்ன மன்னிக்கவே முடியாதா? நான் ஏதோ உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், அதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கற தெரியுமா என்று கேட்டான். ஒரு நிமிஷம் தன்னோட கை விரல்ல பார்த்து யோசிச்சவ மேடிட்ட வயிற்ற ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் சித்தார்த்த நிமிர்ந்து பார்த்தா. இந்த மஞ்சரிய நான் பார்த்ததே இல்லை. சங்கர், உங்க அம்மா அப்பா கௌதம், இவங்கள கூட நான் அதிகமா பழகினதே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க நான் சங்கரிய பத்தி சொன்னதும் அந்த டிரைவரை பத்தி சொன்னதும் என்னை நம்பி அவங்க என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க, உங்க கூட நான் எவ்வளவு அன்பா பழகினேன், நம்ம எவ்வளவு காதலிச்சோம், அப்படி இருந்து கூட என்ன புரிஞ்சுக்க உங்களால முடியவே இல்லையே, நம்பி ஏத்துக்கவே முடியல. அதுக்கு சாட்சியல்லவா எதிர்பார்த்தீங்க? எப்படி சித்தார்த் உங்களால முடிஞ்சது? அதுவும் உங்களை நான் தப்பா பேச காரணம் இருந்துச்சு. சங்கரி உங்களை தப்பா பேசினா அந்த ஒரு காரணத்துக்காகவே உங்க குழந்தைய என் வயிற்றுல வளரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். உங்களை யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு மனசார நினைச்சேன். உங்க கூட என்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லையே சித்தார்த். இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க கூட நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அதுக்கு நான் செத்து போறது எவ்வளவோ மேல் இல்லையா? நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்னால எந்த பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி பலார்னு அவளை அடிச்சிருந்தான் சித்தார்த். அவன் அடிச்சத நம்பவே முடியாம கன்னத்துல கைய வச்சபடி அவனை பார்த்துட்டு இருந்தா மதுரா. எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறடி நீ, உனக்கெல்லாம் மனசாட்சி கிடையாதடி. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்டி? இப்போ நான் தப்பு பண்ணாலும் அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. மனுஷங்கன்னா தப்பு பண்ணதானடி செய்வாங்க. நான் தான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேனே. நீ என்ன மன்னிக்கவே இல்லாலும் பரவாயில்லடி, என் கூட சேர்ந்து வாழாட்டியும் பரவாயில்ல.
இந்த குழந்தைய அனாதையா விட்டுட்டு போகணும்னு உனக்கு மனசு வருது பாரு, அதாண்டி என்னால தாங்க முடியல. நான் உன்னை எவ்வளவு ஆழமா காதலிச்சேன். என்னோட மதுரா எங்கடி போனா இப்போ? ஏண்டி என்ன தினம் தினம் சாவடிக்கிற அப்படின்னு கதறினவன் அவனுடைய வயிற்றுல தன்னோட தலையை வச்சு படுத்துக்கிட்டான். அவன் பேசின வார்த்தைகளை தாங்க முடியாது. மதுரா வயிற்றுல வளர அவனுடைய குழந்தை தன்னோட பெஞ்சு கால்களால அப்பாவோட கன்னத்துல உதைச்சுது. அந்த குழந்தையோட அசைவை உணர்ந்த சித்தார்த் மெய் சிலிர்த்து போனான். மதுராவை தலை நிமிர்ந்து பார்த்தான். அதை உணர்ந்த மதுராவுடைய முகம் வெக்கத்தால சிவந்து போச்சு. அந்த சிவந்த முகத்தை கையில எடுத்து பார்த்த சித்தார்த், மதுரா, நான் உன்னை ரொம்ப வருஷம் காதலிச்சு மனசார சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் மதுரா. என்னை நீ எப்போ ஏமாத்திடாத அப்படின்னு வார்த்தைகள்ல கெஞ்சினான். அதுக்கப்புறம் அவளுடைய வயிற்றுல மென்மையா முத்தமிட்டபடி அவள் வயிற்றுல தலை வச்சு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டான். அவன் தலை நிமிர்ந்தப்போ மதுரா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவ தூங்கினதை பார்த்த சித்தார்த் அவளை படுக்கையில நல்லா படுக்க வச்சுட்டு தானும் அவ பக்கத்துல படுத்துக்கிட்டு அவ வயிற்றுல கைய வச்சு தூங்கி போனான். இரவு ரொம்ப நேரம் கழிச்சு திடீர்னு அவ வயிற்றுல சூரியன் ஒரு வலி எடுக்க திடீர்னு கண்ணு விழிச்சா மதுரா. தனக்கு இப்போ என்ன நடந்தது அப்படின்னு ஒரு வினாடி அவளுக்கு புரியவே இல்லை. தான் வயிற்றுல சித்தார்த்தோட கைகள் இருந்தது. அதை விலக்கிட்டு கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்தா. அப்போ அவளுக்கு 9 மாசம் நிறைவு பெறும் நிலைமையில இருந்தா. அப்போ இப்போ வந்த வலி பிரசவ வலியோ அப்படின்னு திகைச்சு போனா. கொஞ்ச நேரம் அமைதியா கண்ணை மூடி அமர்ந்திருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி சுளின்னு ஒரு வலி. இப்போ முதல்ல இருந்த வலியை விட கொஞ்சம் அதிகமா இருந்தது மாதிரி இருந்தது. இதுதான் பிரசவ வலியோ அப்படின்னு நினைச்சுவேன். மெல்லமா எழுந்து பாத்ரூம் போனான். அவகிட்ட அசைவ உணர்ந்த சித்தார்த் உடனே கண்ணு வச்சான். என்னாச்சு மதுரா, இப்போ எங்கிருந்து வர, பாத்ரூம் போனியா அப்படின்னு கேட்டான். ஆமா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருந்தது அப்படின்னு சொன்னவளை கூர்மையோட பார்த்தான் சித்தார்த். அவ முகத்துல வலி ஏதாவது தெரியுதான்னு. ஆனா அப்பதான் வலி முடிஞ்சிருந்தது. அதனால அவ முகத்துல எதுவுமே தெரியல. சரி வா மது, வந்து படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னவன் அவளை பக்கத்துல கூப்பிட்டு படுக்க வச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு மதுராவுக்கு மறுபடியும் வலி வந்துச்சு. அந்த வலிய பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டா. சித்தார்த் கிட்ட சொன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவான். ஆனா இப்போ அவ உயிரோடு இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருந்தா. நல்லா யோசிச்சு பார்த்தா, நான் இப்போ உயிரோடு இருந்தா என்ன ஆகும்? குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய பார்த்து கொள்ளணும், இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும், மறுபடியும் சித்தார்த் கிட்ட இதே வாழ்க்கையை வாழணும். கடைசி வரைக்கும் சித்தார்த்தை என்னை ஏத்துக்கவும் முடியாது. இப்படியே இருந்து சித்தார்த்தோட வாழ்க்கையை பாழாக்கிடணுமா? அதுக்கு நாம செத்து போயிட்டா இந்த குழந்தை சித்தார்த்தோட பாதுகாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா சித்தார்த்தோட அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. அவனும் தன்னோட மனைவியோட சந்தோஷமா இருப்பான். நான் ஏன் இவங்களுக்கு தொல்லையா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தவன் வலிய சொல்லாம தனக்குள்ள அடக்கிக்கிட்டா. என்ன அடக்கினாலும் வலி அவளுக்கு உயிர் போச்சு. ஆனா படுக்கையில அவ அசைவே இல்லை. அப்படி அசைஞ்சா சித்தார்த் எழுந்துருவான்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால பல்ல கடிச்சிட்டு தலகாணியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வலியை பொறுத்துக்கிட்டா. மதுராவுக்கு வலி விட்டு விட்டு வந்துச்சு. வலி முடிஞ்சதும் அவளுக்கு வேர்வை ஆறா வந்துச்சு. நேரம் ஆக ஆக வலியோட நேரம் கூட அதிகமாச்சு. முதல்ல 2 நிமிஷம் எடுத்த வலி இப்போ தொடர்ந்து 3 நிமிஷத்துக்கு மேல வலிக்க ஆரம்பிச்சது. கண்டிப்பா அடுத்த வலிய படுக்கையில சமாளிக்கவே முடியாது அப்படின்னு உணர்ந்தவன் அடுத்த வலி வந்த உடனே பாத்ரூம் எழுந்து போனான். அவ எழுந்த ஓசையை கேட்டவன் மதுரா அப்படின்னு கூப்பிட அவ நிக்காம பாத்ரூமுக்கு போனான். அவ நடந்த விதம் சித்தார்த்த உறுத்த பின்னாலேயே ஓடி போனான். மதுரா அறைக்குள்ள போய் கதவை சாத்துறதுக்கு முன்னாடியே அவளை பிடிக்கணும்னு நினைச்சவனால அது முடியாம போச்சு. உள்ள அவசரமா போய் கதவை சாத்திக்கிட்டான் மதுரா. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு வலி வந்துருச்சுன்னு. ஆனா எவ்வளவு நேரம் அப்படின்னு தான் தெரியல. மதுரான்னு பாத்ரூமுக்கு வெளியில இருந்து கதவை உடைச்சிடுவான் போல அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா மதுராவும் கதவை திறக்கவே இல்லை. ஏய் கதவை திறடி ராட்சசி, என்ன உயிரோட கொன்னுடுவ போல இருக்கே அப்படின்னு கதறினான். அவ எதுக்குமே வசியல. மதுரா, தயவு செஞ்சு கதவை தர பிளீஸ், என்னால இதுக்கு மேல தாங்கவே முடியாது, நானும் உன் கூட செத்துருவேன் மதுரா, விளையாடாத அப்படின்னு கதறிட்டு நின்னான். அவன் கதறத கேட்டுட்டே இருந்த மதுராவால ஒரு அடி கூட எடுத்து முன்னால வைக்க முடியல. அவ்வளவு வலி இருந்தது. வலி கொஞ்சம் ஓஞ்சதுக்கு அப்புறம் கதவுல கைய வச்சு கதவை திறந்து விட்டா. அவ திறந்து விட்ட அடுத்த வினாடி சித்தார்த் ஓடி வந்து அவளை கட்டி அணைச்சுக்கிட்டான்.
மதுரா அப்படின்னு கூப்பிட்டவளோட வலியை தொடைக்கிறது கண்டு, பாவி இப்படி செஞ்சுட்டேடி, எத்தனை நேரமா வலிக்குது அப்படின்னு மனம் தாங்காம புலம்புனவன் அடுத்த வினாடி தாமதிக்காம அவளை தூக்கிட்டு கீழே போனான். கீழே போனவன் அம்மா அப்பான்னு சத்தமா கூப்பிட்டபடி சொல்லவும் அவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. வெளியில ஓடி வந்தவங்கள பார்த்து, மதுராவுக்கு இப்ப வலி வந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன், நீங்க பின்னாடியே வந்துருங்க அப்படின்னு கொஞ்சம் கூட தாமதிக்காம தன்னோட கார்ல மதுராவை பின்னாடி அமர்த்திட்டு முன்புறம் காரை எடுத்துட்டு வேகமா போனான். மனசுல அவ்வளவு வலியும் வேதனையும், மதுரா மேல அவ்வளவு கோபம் இருந்துச்சு. தான் எவ்வளவு கதறியும் பாவி சொல்லாமையே விட்டாளே அப்படின்னு. ஆனா இப்ப அவளை திட்டக்கும் மனசு வரல. பின் சீட்ல வலி பொறுக்க முடியாம அழுதுட்டு இருந்தவளை பார்த்து மனசு தவிச்சு போச்சு. உடனே மருத்துவமனைக்கு போனவன் அங்க அவளை ஸ்ட்ரக்சர்ல உட்கார வச்சு மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சான். மருத்துவர் மதுராவை பரிசோதிச்சுட்டு, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா சித்தார்த், வலி வந்த உடனே இங்க அட்மிட் பண்ணுங்கன்னு படிச்சு சொன்னேன், படிச்சவங்களா இருந்து கூட இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்களேன்னு கோவமா திட்டினார். மருத்துவரோட அந்த திட்டல பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டான் சித்தார்த். தயவு செஞ்சு மேல எதுவுமே பேசாம கொஞ்சம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர்னு சமாதானமா சொல்லி அவரை அனுப்பி வச்சான். மருத்துவர் உடனே உள்ள போய் அவளுக்கு ஆபரேஷன் பண்ண ஏற்பாடுகளை பண்ணாரு. ஆபரேஷன் நல்லபடியாவே முடிஞ்சது. குழந்தை நல்லபடியாவே பிறந்துச்சு. ஆனா மதுராவோட நிலைமையும் படுமோசமா இருந்தது. வெளியில வந்த மருத்துவர், உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னவர்கிட்ட, மதுரா எப்படி இருக்கா, குழந்தைய கூட அவனால பார்க்க முடியல டாக்டர் நம்பிக்கையே இல்லாம கேட்டான் சித்தார்த். அந்த கேள்வியில தலை குனிஞ்ச மருத்துவர், கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க சித்தார்த், எங்களால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்த போராடிட்டு தான் இருக்கும், ஆனா அவங்களுமே அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா அப்படின்னு மருத்துவர் கேட்கவும், கண்கள்ல கண்ணீரோட கை முஷ்டிகள் இறங்க உதட்ட கடிச்சபடி அழுகையை அடக்கிட்டு நின்னா சித்தார்த். நான் மதுராவை பார்க்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டான். ஓ பார்க்கலாமே, போங்க, அவங்க அந்த ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சாரு. மறுபடியும் சித்தார்த்த அழைச்ச மருத்துவர், சித்தார்த் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க, ஆனா நீங்க பேசினா அவங்களுக்கு கண்டிப்பா கேட்கும், நாங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பேஷண்ட்டுக்கு பிழைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா மட்டும்தான் அவங்களால பிழைக்க முடியும், அந்த எண்ணத்தை அவங்களுக்கு வர வைங்க அப்படின்னு வருத்தமா சொன்னவர் அவரோட அழைக்கு போனாரு. தனது பாதங்கள் தோய நடக்கவே முடியாம தன்னோட பாரத்தை சுமந்துக்கிட்டு மெல்லமா நடந்து மதுராவோட அறைக்குள்ள போனான். அங்க மதுரா குளுக்கோஸ் பாட்டில் ஏற மயக்கத்துல இருந்தா. அவளோட பக்கத்துல நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தான் சித்தார்த். மது அப்படின்னு அன்பா கூப்பிட்டவன் அவளோட தலைய கோதி விட்டான். மது, நல்லா கேட்டுக்கோ மது, நீ எவ்வளவு நேரம் உயிரோட இருக்கியோ அவ்வளவு நேரம் தான் நானும் உயிரோட இருப்பேன். நான் சொன்னா கண்டிப்பா செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும் மதுரா, நிச்சயமா சொல்றேன். இந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியா போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. நீ போன அடுத்த நிமிஷம் நானும் உன் கூடயே செத்து போயிடுவேன். கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொன்னவன் அவ காதுகளுக்கு பக்கத்துல வந்து, மது, என்கிட்ட நீ சீக்கிரமா வந்துடணும். நீ வந்துட்டா நானும் சாக மாட்டேன். நீ என்னை விட்டு போயிட்டா கண்டிப்பா நானும் செத்து போயிடுவேன். உன்னால இந்த 2 குழந்தைகளுமே அனாதை ஆயிடும். அந்த பாவத்தை நீ செய்ய போறியா மதுரா? சித்தார்த்தோட கேள்வி மதுராவோட அசத்து பார்த்துச்சு. ஐயோ, நான் செத்து போயிட்டா சித்தார்த்தும் கூடவே செத்து போயிடுவாரு. அப்போ இந்த 2 குழந்தைங்கள யார் பார்த்துப்பா அப்படின்னு உள் மனசு மதுராவை கேள்வி கேட்டுச்சு. இல்ல இல்ல, நம்ம சாகக்கூடாது. இந்த குழந்தைங்களுக்காகவாது கண்டிப்பா நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா சித்தார்த்து கூட எப்படி வாழ்றது அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுட்டு இருந்தா. அந்த ஆழ்ந்த மயக்கத்துல அப்போ அவளுடைய பக்கத்துல இருந்த சித்தார்த் மறுபடியும் மதுராவோட காதுகள்ல பேச ஆரம்பிச்சான். மது, நான் சொன்னதுதான். நீ என்கிட்ட திரும்பி வந்துட்டா உன்னை என் கூட வாழும்படி நான் கேட்கவே மாட்டேன். உன்னை மீறி என் கை விரல் கூட உன் மேல படாது. நீ என்ன முழுசா நம்பலாம். நம்ம இந்த குழந்தைகளுக்காக உயிரோட இருக்கணும். அவங்கள நல்லபடியா வளர்த்தணும். அதுக்காகவாவது நீ உயிரோட இருக்கணும். மதுரா, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவளோட காதுகள்ல ஆழமா பேசினான் சித்தார்த். அதை கேட்ட மதுராவுக்கு மனசு நிம்மதியாச்சு. நாம இங்க செத்து போனாலும் பிரயோஜனமே இல்லையே, சித்தார்த்தும் செத்து போயிடுவானே, அப்போ அந்த குழந்தைங்க அனாதை ஆயிடுமே. ஆனா நம்ம உயிரோட இருந்தா இந்த குழந்தைங்களுக்காக சித்தார்த்தும் நானும் ஏதோ அந்த குழந்தைங்களுக்காக உயிர் வாழ்வோமே.
அந்த குழந்தைங்களாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்ச அவளுடைய கைவிரல்கள் கொஞ்சமா அசைஞ்சுது. அதை கண்ட சித்தார்த்தோட விழிகள் பளிச்சிட்டது. மதுரா பழிச்சிட்டா அப்படின்னு உள்ளம் பூரிக்க நினைச்சுவன் உடனே மருத்துவரை கூப்பிட்டான். மருத்துவர் மறுபடியும் சிகிச்சை கொடுக்க மதுரா கொஞ்சம் குணமாக ஆரம்பிச்சா. மருத்துவருக்கே இது பெரிய அதிசயமா இருந்தது. சித்தார்த்துக்கு வாழ்த்து சொன்னாரு. பரவாயில்ல சித்தார்த், எப்படியோ பேசி பேசி மயக்கி உங்க மனைவிய நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு போனாரு. மதுராவையும் குழந்தையும் பார்க்க வந்த எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு போனாங்க எல்லாரும். சித்தார்த் வாக்கு கொடுத்த மாதிரி மதுராவை நல்லா பாத்துக்கிட்டான். சீக்கிரமாவே மதுராவையும் குழந்தையும் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சித்தார்த். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அமைதியோடையும் சந்தோஷத்தோடையும் போச்சு. மதுரா சித்தார்த் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சா. குழந்தை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி விளையாண்டுச்சு, இப்படி குதிச்சுதுன்னு அவ சொல்லும் போது சித்தார்த்துக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். தினமும் சந்தோஷமாவே அலுவலகத்திற்கும் போயிட்டு வந்தான் சித்தார்த். ஆனா நாளாக நாளாக மதுராவை பார்த்த சித்தார்த்துக்கு மனசு பேதலிச்சு போச்சு. தான் காதலிச்ச மதுரா தன் கண்ணு முன்னாடி அழகு பொதுமையா வலம் வர்றத பார்த்தவனுடைய பார்வை வேற மாதிரி இருந்தது. குழந்தை வயிற்றுல இருந்தப்போ கொஞ்சம் மெலிந்து தெரிஞ்ச மதுரா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட கவனிப்பிலையும் சரோஜாவோட கவனிப்பிலையும் நல்லாவே தேறி வந்தா. அவனுடைய மெருகூட்டும் அந்த அழக கண்டவனுடைய மனசு சற்று தடுமாறுச்சு. அதுவும் இப்பொழுதெல்லாம் சித்தார்த்தோட பக்கத்துல வந்து ஆசையா பேசுறா குழந்தைய பத்தி. அத கேட்கறவனோட கண்ணும் பழிச்சிடும். மதுராவ மனசு நாடும். ஆனா மருத்துவமனையில அவளுக்கு அவன் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வர அவளை எந்த விதத்திலயுமே அவன் தொந்தரவு பண்ணவே இல்லை. இப்படியே நாட்கள் போச்சு. ஆனா நாளாக நாளாக சித்தார்த் மதுரா கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சான். இத கவனிச்ச மதுரா ஒரு நாள் இரவு குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் சித்தார்த் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சான். என்ன சித்தார்த், ஏன் என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டா மதுரா. ஒன்னும் இல்லடா மதுரா, எனக்கு அலுவலகத்துல கொஞ்சம் வேலை இருந்தது, கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான். எனக்கு இப்போ ரொம்ப டயர்டா இருக்கு. நீ தூங்குறியா? நானும் தூங்குறேன் அப்படின்னு கண்களை இறுக மூடிட்டு படுத்துக்கிட்டான் சித்தார்த். அவன் தூங்குனதை பார்த்த மதுராவுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன் இவன் நம்ம கிட்ட இருந்து ஒதுங்குறான்னு அவளுக்கு புரியவே இல்லை. ஆனா சித்தார்த் அவகிட்ட இருந்து ஒதுங்குறது அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் குழந்தைய பார்க்க மஞ்சரியும் சங்கரும் வந்தாங்க. குழந்தைய கொஞ்சிட்டு இருந்த மஞ்சரி மதுராவோட முகத்துல சந்தோஷ கலையே இல்லாம இருக்கிறத பார்த்து தனியா கூப்பிட்டு என்னக்கா அப்படின்னு விசாரிச்சா. சித்தார்த் முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்ல மஞ்சரி அப்படின்னு வருத்தத்தோட சொன்னான் அவ. முதல்ல எல்லாம் என்கிட்ட நல்லா பேசுவாரு மஞ்சரி, இப்போ என்னமோ நான் பக்கத்துல வந்தாலே விலகி போறாரு. நான் பக்கத்துல உட்கார்ந்தா எந்திரிச்சு போயிடுறாரு. என் பக்கத்துல எல்லாம் இப்ப அவர் படுக்கிறதே இல்ல. தனியா போய் முடிஞ்ச அளவுக்கு படுத்துக்கிறாரு. என்னன்னு கேட்டா ஆபீஸ்ல வேலைன்னு சொல்றாரு. என்ன அவருக்கு பிடிக்கலையோ, நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவேனோ, பேசாம நான் இந்த வீட்டை விட்டு நான் போயிடவா அப்படின்னு கேட்டா மதுரா. மதுரா சொன்னதை கேட்ட மஞ்சரி வாய் விட்டு சிரிச்சா. ஐயோ மதுராக்கா, நீங்க என்ன இன்னும் சின்ன பிள்ளையாட்டமே இருக்கீங்க? சித்தார்த் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல அப்படின்னு கேட்டா மதுரா. இல்லையே, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு குழப்பமா பார்க்கவும் மஞ்சரி மதுராவை பார்த்து, சித்தார்த் கூட இனிமேலையாவது நீங்க சந்தோஷமா வாழலாம் இல்லையாக்கா? பாவம்க்கா அவரு, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சாகர நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அவர் உங்களுக்காகவே சாக துணிஞ்சவருக்கா அப்படின்னு நிறுத்தினா மஞ்சரி. மதுரா கொஞ்சம் கவலையா பார்க்கவும், புரிஞ்சுக்கோங்கக்கா, இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல புருஷன் எங்க கிடைப்பாங்க? மனைவி செத்துட்டா தானும் கூடவே சாகணும்னு நினைச்சேன். அவருடைய மனசு எவ்வளவு உங்களை காதலிச்சிருக்குன்னு நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவரை மன்னிக்காம அந்த பழைய சம்பவத்தையே நினைச்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? சித்தார்த் மனசார ரொம்ப வேதனைப்பட்டுட்டாரு. இதுக்கு மேலேயும் நீங்க அவருக்கு பெரிய தண்டனை கொடுத்துட முடியுமா? வேண்டாம்க்கா, சித்தார்த்து கூட சந்தோஷமா இருங்க. அவர் எதிர்பார்க்கறது உங்களைதான், உங்களை மட்டும்தான் அப்படின்னு நிறுத்தினா மஞ்சரி. அந்த வார்த்தையில முகம் சிவந்த மதுரா தலை நிமிர்ந்து மஞ்சரியை பார்த்து, சரி மஞ்சரி, நான் இனிமே பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா. அதை கேட்ட மஞ்சரி மதுராவை கட்டி அணைச்சு வாழ்த்து சொல்லிட்டு போனான். அன்னைக்கு இரவு சித்தார்த் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல அறைக்குள்ள வந்தான். வந்தவன் மதுரா கிட்ட, நீ தூங்கு மதுரா,
நான் கொஞ்ச நேரம் வெளியில உலாவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனான். அவன் போறத பார்த்த மதுரா அவன் குறுக்க போய் நின்னான். நானும் வரேன் அப்படின்னு சொன்னான். நீயா? நீ எங்க என் கூட வர? நான் தோட்டத்துக்கு தான் போறேன், கொஞ்ச நேரம் காத்தாட நடந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். பரவாயில்ல, நானும் உங்க கூட வரேன்னு சொன்னான் மதுரா. நான் எங்க போனாலும் நீ என் கூட வருவியா அப்படின்னு பீடிகையோட கேட்டான் சித்தார்த். அந்த கேள்வியில அர்த்தம் புரிஞ்ச மதுரா சிவப்போட வெக்கத்தோடையும் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்ச சித்தார்த் அவளை கட்டி அணைக்கணும் போல இருந்த ஆவலை அடக்கிட்டு அவ முகத்தை நிமிர்த்தி கைகளை இருக்க கட்டி கொண்டான். நல்லா யோசிச்சு சொல்லு மதுரா, நான் எங்க கூப்பிட்டாலும் என்ன செய்ய சொன்னாலும் செய்வியா, வருவியா அப்படின்னு தெளிவா கேட்டான். அந்த கேள்வியோட நிதானத்தை புரிஞ்சுக்கிட்ட மதுரா அவன் கண்களை நேரா பார்த்து, நீங்க எங்க கூப்பிட்டாலும் சத்தியமா நான் வருவேன் சித்து அப்படின்னு சொன்னவும் அடுத்த வினாடி அவனோட கைக்குள்ள அடங்கினா மதுரா. மதுரு அப்படின்னு அவ காதுக்குள்ள அவ பெயரை சொல்லி கூப்பிட்டான் சித்தார்த். அவனுடைய மார்பில அழுத்தமா ஒன்றிய மதுரா சித்து அப்படின்னு அழைக்கவும் அதுக்கு மேல அவனால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அவளை அப்படியே தூக்கிட்டு தன்னோட படுக்கைக்கு போய் எத்தனையோ நாட்கள் இருந்த காதலை அன்னைக்கு தீர்த்துக்கிட்டான். எத்தனையோ நாட்களா அவளுடைய மன்னிப்பு கேட்டு தவம் இருந்த சித்தார்த் இன்னைக்கு தனக்கு பிடிச்சவ தன்னை ஏத்துக்கிட்ட சந்தோஷத்துல அவளை படுக்கையில திக்குமுக்க ஆட வச்சான். அவனுக்கு அத்தனை சந்தோஷத்தையும் அந்த படுக்கையில அள்ளி கொடுத்தா மதுரா. இனிக்க இனிக்க அந்த இரவு அவங்களுக்கு இனிய இரவா மாறுச்சு. இந்த இரவு மட்டுமல்ல, இனி வரப்போகும் அத்தனை இரவுகளும் அத்தனை நாட்களும் அவங்களுக்காக காத்துட்டே இருக்கும். இனி நாமும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.